மகா சந்நிதானம் அவர்கள் மிகப்பெரிய பொறுமைசாலி. அவங்களுடைய கடும் தவம் நம்முடைய கொடுமையான எண்ணங்களையும் கூட நல்வழிப்படுத்தும். எப்படி அந்த திருமுறைகள் வெளிவர வேண்டும் என்பதில் அவர்கள் முழுமையாக ஆர்வம் காட்டினார்கள். அதற்காக நாம் தில்லை சிதம்பரத்தில் சென்று அவர்கள் விருப்பம் 12 யானைகள் வைத்து 12 திருமுறைகளையும் 12 யானைகளோடு வைத்து வீதி வந்து உரையாசிரியர்கள் அவர்களை கொண்டு அங்கே உரை நிகழ்த்த செய்து சேக்கிழார் செய்த மாதிரி அது கொண்டு செய்ய வேண்டும் என்று, அதுவும் பூஜையோடு சென்று சேர வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் தம்பிரான்களாக இருக்கிறோம் என்ற நிலையிலே அப்போது அங்கே இருந்த பாஸ்கர தீட்சிதர் என்ற செக்ரட்டரி இருந்தார்கள். அங்கே உள்ள நம்முடைய ஆதீன தொண்டன் சிதம்பரம் சன்னியானம் வந்து அவனை சாமிநாதன், அவனை என்ன தொண்டன்னு கூப்பிட்டோம், சில நாங்கள் சிதம்பரம் அப்படின்னு தான் கூப்பிட்டோம். அவன் அளவு கடந்த பக்தி உடையவன் சன்னிதானத்தின் மீது. அவர்கள் மற்ற அங்கே உள்ள சுவேதகுமார் போன்ற பெரிய மனிதர்களோடு எல்லாம் அவர் செக்ரட்டரிகிட்ட போய் பேசணும். சன்னிதானம் இங்கே வந்து நூல் வெளியிடணுங்கிறாங்க, பூஜையோடு அங்கே வரணும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் உடனடியாக அப்படி ஒரு தீட்சிதரை பார்க்கவே முடியாது. இந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே வச்சிடலாமே, இங்கேயே சொக்கனார் பூஜை பண்ணலாமே, உடனடியாக எல்லா ஏற்பாடையும் செய்தார்கள். நாங்கள் நாளும் குறிச்சாச்சு. வெளிநாட்டிலேருந்து எல்லோரும் வந்து இந்த நூலை பெற்றுக்கொள்வார்கள். அவங்கெல்லாம் அதில் கலந்து கொள்வதற்காக சிலர் வருவதாக தெரிவித்திருந்தார்கள். அதனால் அந்த நாளுக்குள்ளார அதை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, திருவிழா இத்தனாம் தேதி முடியுது, ஆணி திருமஞ்சனம், அதிலேருந்து அடுத்த நாள் பல்லாக்கு போயிட்டு வந்த பிறகு இங்கே எல்லாம் ஃப்ரீ ஆகிடும், நீங்கள் இங்கேயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு செய்தார்கள். அப்போது நான் 12 யானைக்கும் தெரிவித்திருந்தேன். கடைசி நேரத்தில் சன்னிதானம் வேணாம்ப்பா, இப்போ உள்ள கால சூழ்நிலையில் இது போய் ஏதாவது யானை பிரச்சனை பண்ணிட்டுதுன்னா நமக்கு அவ்வளவும் கெட்ட பேர் ஆகிடும், ஒரு 3 யானை வச்சுப்போம் அப்படின்ட்டுது. சரி சாமின்ட்டு அப்புறம் சன்னிதானம் இதோட வரணுன்னு சாரட் வண்டியில் வருமாங்கிறதுக்கு ஒரு யோசனை. மெல்ல மெல்ல அது கேட்டோம். சன்னியானம் சரி வரலாம் அப்படின்ட்டுது.